ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். காலையில் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, சாயந்தரம் பீச்சுக்கு வந்துட்டோம். எல்லாருமே நியூ இயர் என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க, கோயிலுக்கு போயிருப்பீங்க, பீச்சுக்கு போயிருப்பீங்க, ஹோட்டல்ஸு, நிறைய பேர் ஷாப்பிங் கூட போயிருப்பீங்க. எல்லோரும் எப்படி கொண்டாடினீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் வந்து பீச்சுக்கு தான் வந்தோம். நிறைய பேர் வந்து ஹோட்டலுக்கு போகிறது தான் விரும்புகிறாங்க, நிறைய பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு அப்படி தான் விரும்புகிறாங்க. இல்லை ஹோட்டல்ஸ் வந்து பார்ட்டிலாம் நடக்குது பார்த்திங்களா, அங்கெல்லாம் பணம் கட்டி போயிட்டு இருந்தாங்க. நிறைய பேர் இங்கே சென்னையில் வந்து நிறைய பேர் ஹோட்டலுக்கு தான் பணம் கட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. ஒரு டிக்கெட்டே பாருங்கள் 5000 ரூபாயிலேருந்து 15000, 20000, 30000 வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் நம்மளுக்கு எதுக்கு, நம்மளுக்கு பீச்சே சூப்பராக இருக்குது. எல்லோரும் கூட இருக்கிறது தான் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இன்றைக்கி பீச் ஃபுல்லாக நிறைய பேர் வந்திருந்தாங்க பாருங்கள். அதை பார்க்கவே நான் வந்திருந்தேன். ஏன்னா நாங்கள் சென்னை ஷிஃப்ட் ஆகி இது 2வது நியூ இயர் எங்களுக்கு. போன நியூ இயருக்கு வந்துட்டு வந்திருந்தேன், ஆனால் மெரினா மால் போயிருந்தேன். நான் பீச்சுக்கு வரல. மெரினா மால் போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் வந்துட்டேன். இந்த தடவை பீச்சுக்கு போயிட்டு எல்லோரும் எவ்வளோ பேர் வந்திருக்காங்க, எல்லோரும் எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்கணுன்ட்டு ஆசையாக இருந்துச்சு. நிறையா பேரை பார்க்குறதுக்கு ஒரு ஆர்வமாக இருந்துச்சு, எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. கும்பல் இல்லாத இடத்த பார்க்குறத விட நிறைய பேர் வர்றதை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பாருங்க, நிறைய பேர் வந்திருந்தாங்க. அது மாதிரி குழந்தைங்களெல்லாம் பீச்சில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறது, சின்ன சின்ன பசங்கள்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிறது, அதெல்லாமே பார்க்க இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. நிறைய கேம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க, ஜெயின் டிவிலாம் வச்சு நல்லா ரெடி பண்ணியிருந்தாங்க. திருவிழா மாதிரி சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நிறைய மீன் இன்றைக்கி பார்த்து நிறைய பேர் நியூ இயர்க்கு வந்திருப்பாங்க இல்லைங்களா, நிறைய பேர் போகும்போது மீன் வாங்கிட்டு போவாங்கன்னு சொல்லிட்டு நிறைய போட் அங்கே நின்றுச்சு. அதை நான் கொஞ்சம் வீடியோ எடுக்கல, மிஸ் பண்ணிட்டேன். அப்படியே அங்கே கும்பலாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடாக வந்துட்டேன். பாறை இருக்கிற பக்கமாக வந்துட்டு நான் கொஞ்ச நேரம் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். போன வருஷம் வந்து நான் பீச்சுக்கு வராமல் மெரினா மால் போயிட்டேன். அங்கே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா 9 o'clock மூடிட்டாங்க. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. எல்லாருமே என்னடா இங்கே இருப்பாங்கன்னு பார்த்தா யாரையுமே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி வந்து இந்த நியூ இயர் வந்து அப்படி கிடையாது, வாங்க பீச்சுக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கிளை கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். நான் ரொம்ப நேரமாக தனியாக தான் இங்கே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். அங்கிளை இன்னும் காணோம், எங்கே போனாங்கன்னு தெரியல. போய் பார்க்கணும். தனியாக இருக்கிறது எனக்கு பயமாக இருக்குது, இந்த தண்ணியில் ஏதாவது கீழே விழுந்துடணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரொம்ப நேரமாக காணமே அங்கிள் அப்படின்னு பார்த்தா பஜ்ஜி சூடாக வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஏன்னா சுட சுட பஜ்ஜி எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு ரொம்ப நேரம் லைனில் நின்று வாங்கிட்டு வந்திருக்காங்க அங்கிள். அதில் அப்படியே சூடாக சுட பஜ்ஜி சாப்பிட்டுக்கிட்டே கொஞ்சம் நேரம் அப்படியே சுற்றிட்டு இருந்தோம். வயிறு ஃபுல்லான மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நேரமாக தண்ணியில் நின்னது பசிச்சிச்சு. தான் விளையாடுறதெல்லாம் விட்டுட்டு ஜாமுன்னு வந்து பஜ்ஜி சாப்பிட்டாச்சு. சூப்பராக இருந்துச்சு. இந்த கடல் காற்றுக்கும் சூடான பஜ்ஜிக்கும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் அப்படியே 2 பிளேட் சாப்பிட்டோம். 1 பிளேட் இல்லை 2 பிளேட் வாங்கிட்டு சொல்லி ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு அந்த சைடெலாம் மீன் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. மீனெல்லாம் நான் வாங்கலை. கருவாடெலாம் கூட நிறையா விற்றுக்கிட்டு இருந்துச்சு. போகிறப்ப ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா போகும்போது தான் வாங்கிட்டு போனேன். இப்போ வாங்கினா கையில் தூக்கிட்டே போனோம். நிறைய பேர் வந்திருந்தாங்க பாருங்கள். ஆசையாக இருந்துச்சு பார்க்க. பீச்சை விட்டு போகிறதுக்கே மனசு வரல. ஆனால் இருட்டின உடனே எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்களா, அது வரைக்கும் நான் இருந்தேன். ஆனாக்கும் ஃபுல்லாக வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். பசங்களெலாம் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம், பேரன் பேத்தியெல்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். ஆனால் இந்த தண்ணியில் அவங்கள விட்டு விளையாட விட்டு எனக்கு கூப்பிட தெரியாது, பயப்படுவேன் நான். தண்ணிக்குள்ளே ஓடிக்கிட்டே இருப்பாங்களா, அது வேறு அலை வேறு எடுத்துகிட்டு போகுது பாருங்கள், எப்படி போகுது பாருங்கள். ஒருத்தவங்க வந்து அவங்க பேரனை அப்படியே கீழே வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க பாட்டி தூக்கிட்டு வந்துட்டு அந்த தண்ணியில் வச்சு காட்டுறாங்க. அவன் சிரிச்சுக்கிட்டே இருக்கான் அந்த குழந்த. அந்த மாதிரிலாம் பிடிச்சி கூப்பிட்டு போகணும். ஒரு நாள் ஃப்ரீ டைமில் தான் பசங்களெல்லாம் கூட்டிகிட்டு வரணும். இங்கே ரொம்ப நேரமாக தண்ணிக்குள்ளேயே நின்னது காலெலாம் வலிச்சிருச்சு. அப்புறமா நான் அவங்களுக்கு கொஞ்சம் நேரம் பாறையில் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நல்லா இருட்டிடுச்சு பாருங்கள். அதுக்குள்ளே அந்த சைடு போகலாம். அந்த சைடு வந்து நிறைய கேம்லாம் வச்சுருந்தாங்க. எனக்கு ரொம்ப நாள் ஆசை, இந்த ரிங் போட்டு அந்த பொம்மை மேலே ரிங் போட்டு எடுக்கிறாங்கல்ல, அது ரொம்ப நாள் ஆசை. ஒரு தடவை இதில் எப்படியா ஜெயிக்கணும்னு சொல்லிவிட்டு அப்புறமா அங்கிள் வந்து கூட்டிகிட்டு போனாங்க. பாருங்கள், நாங்கள் 2 பேருமே ரிங் போட்டோம். கரெக்டாக விழுந்துருச்சு, ஒரு கப்பில் விழுந்துச்சு பாருங்களேன். 10 ரிங் கொடுத்தாங்களா, நான் 1 எடுத்தேன். அப்புறம் அங்கிளுக்கு 5 கொடுத்துட்டேன். 5 அவங்கள போட சொல்லிட்டு 5 மட்டும் நான் போட்டேன். ஆனால் அவங்க குறுக்கால வந்துக்கிட்டே இருக்காங்க. அது என்னன்னு தெரில. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வந்துக்கிட்டே இருக்காங்க. டக்குன்னு வந்துக்கிட்டே இருக்கிறது ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு நம்மளுக்கு போடுறதுக்கு.
சின்ன பொம்மை மட்டும் முன்னாடி வச்சுட்டாங்க பாருங்கள், பெருசெல்லாம் பின்னாடி வச்சுருக்குறாங்க. அது ஒரு ட்ரிக் தான். அது ஒரு 5 ரூபா 10 ரூபா உள்ள பொம்மையை மட்டும் ஃபஸ்ட்டு வச்சுட்டு பின்னாடிலாம் நல்லா ஒரு ஷோவாக பெரிய பெரிய பொம்மையெல்லாம் வச்சுட்டாங்க. சூப்பராக ஒரு கப்பில் போய் விழுந்துருச்சு. ஃபஸ்ட் டைம் நான் ஒரு கப்பு ஜெயிச்சிருக்கேன். இன்னும் வேர்ல்டு கப்பு ஜெயிச்ச மாதிரி ஒரு சந்தோஷம் தான் அது. எனக்கே ஒரு ஜாலி ஆயிடுச்சு. அடுத்தடுத்து விழவே இல்லைங்க. எப்பயும் போல் ஒரு ரிங் தான் எல்லாருக்குமே விழுன்னு நினைக்கிறேன். சரி, அதனால தான் நான் ஒரு 5 போட்டுட்டு அங்கிள்கிட்ட கொடுத்துட்டேன். இந்த மாதிரி கடை நிறைய வச்சுருந்தாங்க இன்றைக்கி. நார்மலாக வந்து கோவளம் பீச் போனால் இந்த மாதிரி கடையெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி கேம்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இன்றைக்கி நியூ இயர்ன்றதால நிறைய இந்த மாதிரி கேம் விளையாடுறது, இந்த ஜெயின் டிவியில் அது மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. எல்லாருமே வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாதாரணமாக இந்த மாதிரி வச்சுருக்க மாட்டாங்க. கொஞ்சமாக தான் கடை இருக்கும். அடுத்தது அங்கிள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதை சொன்ன மாதிரி குட்டி பொம்மையெல்லாம் தான் முன்னாடி வைக்கிறாங்க. பெரிய பொம்மைலாம் ஷோவுக்கு தான் பின்னாடி வச்சுருக்கிறாங்க. அதெல்லாம் போடக்கூடாதாம்மா. குட்டியூண்டு பொம்மையில் போயிட்டு அங்கே போட்டு விட்டாங்க. பார்த்தா குட்டியூண்டு மீன் பொம்மை. சும்மா ஒரு பீங்கானில் மீன் பொம்மை. எப்படி எய்ம் பண்ணி போட்டாலும் அது மிஸ் ஆகிடுது. ஏதாவது குட்டி குட்டி பொம்மையில் தான் போய் மாட்டுது. எப்பயாவது தான் மாட்டுது அது. பரவாயில்ல, ஒரு ஜாலியாக தான் இருந்துச்சு. எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுறது, சேர்ந்து இருக்கிறது, அதெல்லாம் ஒரு சந்தோஷம் தானே. எப்பயுமே டெய்லிலாம் வரப்போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஏதாவது நல்ல நாள் வரும்போது தான் எல்லாருமே வருவாங்க. எல்லாரையுமே பார்க்கலாம். அடுத்தடுத்து போட்டு பார்த்தாங்க, எதுலையுமே விழலாது. எல்லாமே மிஸ் ஆகிடுச்சு. எல்லாத்தையும் நடுவில் சிக்கிக்கிச்சு. இப்போ ஒரு கப்பு ஒரு மீன் குட்டி உண்டு மீன் பொம்மை 2 தான் நாங்கள் வந்து வின் பண்ணோம். சூப்பராக இருக்குல்ல, ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி கடை நிறைய வச்சுருந்தாங்க பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் குழந்தைகள்லாம் கூட்டிகிட்டு வருவாங்கல்ல, எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்ன மாதிரி மீன் கடையெல்லாம் நிறைய இருந்துச்சு. கருவாடு தான் மிஸ்ஸிங் வீட்டில், அதை மட்டும் வாங்கிக்கிட்டேன். ஆனால் நல்லா சீப்பாக கிடைக்கும், நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கோவளத்தில் வாங்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா அங்கேயே பிடிச்சி இதெல்லாம் ரெடி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதனால் நல்லா கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். பழசாக இருக்காது, புதுசாக இருக்கும். அதனால் அது மட்டும் வாங்கிக்கிட்டேன் நான். வாழைக்கருவாடு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கேன். பெருசாக கிடைக்க மாட்டேங்குது, சப்பையாக இருந்துச்சு. மீன் மாதிரி இல்லை, இப்போ தான் கிடச்சிச்சு. அதையும் வாங்கியாச்சு. வாங்கிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ரவுண்ட் அடித்தோம். அங்கே ஃபுல்லாக மீன் கடை, மீன்லாம் பொரிச்சு விற்பாங்க பார்த்தீங்களா. அங்கேயும் நிறைய கும்பல் இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னாக்கா வீடு பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதால குழம்புக்கு காலையில் வேணும்னாலே அங்கிள் வந்து இங்கே தான் வந்து வாங்கிட்டு வருவாங்க. அதனால் நம்மளுக்கு வந்து மீன் வாங்குகிற வேலையும் இல்லை, மீன் சாப்பிட்ற வேலையும் கிடையாது. ஏன்னா வேணுங்கிறப்ப வந்து வாங்கிக்கலாம் டக்குன்னு சொல்லிட்டு. பக்கத்துலேயே இருக்குது, ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடலாம். அதனால் நான் அந்த ரிஸ்க் எடுக்கலை. வேணுங்கிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நியூ இயருக்கு நாங்கள் பீச்சுக்கு தான் போனோம். காலையில் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் பீச்சுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இது மாதிரி நிறைய தடவை ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷமாக இருக்கும். பாய், ஹாப்பி நியூ இயர்.